இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அந்த மத குருமார்கள் என்று சொல்லி வெள்ளை உடுப்போடு திரிகிறவங்களும் அதே போல் அந்த சிவத்தில் காவி உடுப்பு அந்த வேட்டி கட்டி கொண்டு திரிகிற அந்த காவாலி பயல்கள் தொடர்பாக இன்றைக்கு கிளிக்கணும். மத குருமார்கள் என்று சொல்லிக்கொண்டோ எல்லாத்தையும் திறந்து போட்டோ இவங்கள் வந்து செய்கிற ஒரு கிழுத்து, அதாவது ஆலயங்களாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, விகாரியாக இருந்தாலும் சரி, இந்த கழுசர பயல்கள் செய்கிற வேலையை பார்த்தால் இவங்கள் உண்மையிலேயே எல்லாத்தையும் காட்டி அறிஞ்சு போட்டோம். இந்த 18 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுமிகளை வந்து இலக்கு வைக்கிறாங்க. அது கேவலமான செயல் உண்மையில. அதுவும் மத குருமார்ன்னு சொல்லிக்கொண்டு இந்த அயோக்கிய பயல்கள் செய்கிற வேலை இவங்களை திரத்தி அடிக்கணும். வெளிச்சத்துக்கு இப்போ அதிகமான வெளிச்சத்துக்கு வாரது போதைப் பொருள் கடத்தினாலும் சரி, பிடிபட்டாலும் சரி, விகார வழியில் துஷ்பிரயோகம் நடந்தாலும் சரி, இப்போ பௌத்த பிக்குலாம் வெளியில் வராங்க. ஆனால் பௌத்த பிக்குகளையும் தாண்டி வேற மதங்களை இருக்கிறாங்க. கலிசடைகள் அயோக்கிய பெயர்கள் வெள்ளை உடுப்போட வேட்டிகளோட திரிகிறாங்களான். தாங்கள் சுத்தமான ஆக்கள், அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டு திரிகிறாங்களான். அவங்களும் கலிசடைகள் தான். ஒரு சில எல்லாரையுமே குறிப்பிடல. ஒரு சிலர் இந்த சிறுமிகளை வந்து பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறத தாண்டி இவர்களை நம்பி போகிற சிறுவர்களையும் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. அப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா உண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த மதகுரு நாட்டில் வந்து எந்த தவறா போகிற ஒரு குடிமகனை கடவுள்கிட்ட போதனையை கூறி காப்பாற்ற வேணுமோ, நல்வழிப்படுத்தணுமோ, இந்த கலசடைகளே எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தோண்டு மறைமுகமாக இந்த போதை பொருளை கொண்டு வந்து பிடிபட்டுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யோசியுங்க, வடிவா யோசியுங்க, நாடு எந்த நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறது. இந்த மத குருமார்களை நம்பி ஏன்னு சொன்னால் மத குருமாரண்டா ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்க பெண்களை வந்து தெய்வமாக நினைப்பாங்க, கடவுள் மாதிரி நினைப்பாங்க. பெண்களுக்கு பக்கத்தில் போக மாட்டாங்க. நல்ல சுத்த தங்கமண்டு இணைஞ்சு கொண்டிருக்கிறவங்களை கழுசடைகள் சிலர் இருக்குதுகள். நம்பி தான் இந்த விகார கோயில் வழியில் தேவாலயங்களுக்கு அந்த பொம்பளைகளை அனுப்புகிற இரவிரவா சில தேவாலயங்கள் சில கோயில்களில் விகாரங்களில் பார்த்தால் பெண்கள் இரவிரவா இருக்குங்கள். பேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் போக குத்தி போடாமல் குடையதான்னு சொல்லி நடுத்தருவில் வந்து நிற்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அந்த மத குருமார்கள் என்று சொல்லி வெள்ளை உடுப்போடு திரிகிறவங்களும் அதே போல் அந்த சிவத்தில் காவி உடுப்பு அந்த வேட்டி கட்டி கொண்டு திரிகிற அந்த காவாலி பயல்கள் தொடர்பாக இன்றைக்கு கிளிக்கணும். என்னென்னு சொன்னால் மத குருமார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடம். அதாவது இறைவனின் போதனையை போதிக்க வந்தவர்களால் இந்த மத குருமார்கள் என்று சொல்லிக்கொண்டோ எல்லாத்தையும் திறந்து போட்டோ இவங்கள் வந்து செய்கிற ஒரு கிழுத்து, அதாவது ஆலயங்களாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, விகாரியாக இருந்தாலும் சரி, இந்த கழுசர பயல்கள் செய்கிற வேலையை பார்த்தால் இவங்கள் உண்மையிலேயே எல்லாத்தையும் காட்டி அறிஞ்சு போட்டு வீட்டோட போய் இருந்து கொண்டு இவங்களுக்கு திருமணம் செய்து வடிவாக குடும்பமாக வாழலாம். ஆனால் இந்த கலசர பயல்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போதிச்சும் கொண்டும், அதாவது இறைவன்ற சொல்ல மீறி அவருக்கு எதிராக நடந்து கொண்டும் இவங்கள் தாங்கள் மத குருமார்கள் சொல்லி வெளியில் காட்டிக்கொண்டு உள்ள பட்டு கேவலமான விஷயங்களை செய்கிறாங்க. அதுவும் நீங்கள் இலங்கையில் வந்து 4ஆம் நம்பர் இருக்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டால் இந்த மத குருமார்கள் தொடர்பாக வராத பத்திரிகையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏதாவது குடிச்சு போட்டு ஏதாவது காவலித்தனமாக ஏதாவது வேலை செய்திருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் ஏதாவது போதைப் பொருளை பாவிச்சு போட்டு ஏதாவது ஒரு காவல்தனமான வேலை செய்திருப்பாங்க. அதே எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த பெண்கள் தொடர்பான விஷயத்துல இவங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த 18 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுமிகளை வந்து இலக்கு வைக்கிறாங்க. அது கேவலமான செயல் உண்மையில. அதுவும் மத குருமார்ன்னு சொல்லிக்கொண்டு இந்த அயோக்கிய பயல்கள் செய்கிற வேலை இவங்களை திரத்தி அடிக்கணும். அதாவது அது வந்து பிகாரையில மட்டும் இல்லை, தேவாலயங்கள்ல, கோயில்ல, இது எல்லா இடத்துலையும் இருக்கு. இது அவங்கள வெளிச்சத்துக்கு இப்போ அதிகமான வெளிச்சத்துக்கு வாரது போதைப் பொருள் கடத்தினாலும் சரி, பிடிபட்டாலும் சரி, விகார வழியில் துஷ்பிரயோகம் நடந்தாலும் சரி, இப்போ பௌத்த பிக்குலாம் வெளியில் வராங்க. ஆனால் பௌத்த பிக்குகளையும் தாண்டி வேற மதங்களை இருக்கிறாங்க. கலிசடைகள் அயோக்கிய பெயர்கள் வெள்ளை உடுப்போட வேட்டிகளோட திரிகிறாங்களான். தாங்கள் சுத்தமான ஆக்கள், அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டு திரிகிறாங்களான். அவங்களும் கலிசடைகள் தான். ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் அனுராதபுரத்தில் இருக்கிற மிக பிரபலமான தேரர் ஒருவர் 2 பேரோட சேர்ந்து ஒரு 15 வயசு சிறுமியை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை காலமாக இலங்கையில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் போதைப் பொருளுடைய தாக்கம் இலங்கையில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த போதைப் பொருளின் தாக்கத்தால் பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் உட்பட பலர் பாதிப்படைந்து வருகிறார்கள். அதுவும் உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று சொன்னால் இந்த மத குருமார்கள் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் ஒரு சில, எல்லாரையுமே குறிப்பிடல, ஒரு சிலர்
இந்த சிறுமிகளை பாலியல் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறத தாண்டி இவர்களை நம்பி போகிற சிறுவர்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன. ஒரு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறது அது மதகுருமாராக இருந்து கொண்டு இந்த கழுசடைகள் செய்கிற வேலை இருக்கு. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மதகுரு நாட்டில் எந்த தவறா போகிற ஒரு குடிமகனை கடவுள்கிட்ட போதனையை கூறி காப்பாற்ற வேணுமோ நல்வழிப்படுத்தணுமோ இந்த கழுசடைகளே எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தோண்டு மறைமுகமாக இந்த போதை பொருளை கொண்டு பிடிபட்டுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யோசியுங்கோ, வடிவா யோசியுங்க நாடு எந்த நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. இப்பவும் இந்த மத குருமார்களை நம்பி ஏன்னு சொன்னால் மத குருமாரண்டா ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்க பெண்களை தெய்வமாக இணைப்பாங்க, கடவுள் மாதிரி இணைப்பாங்க. பெண்களுக்கு பக்கத்தில் போக மாட்டாங்க. நல்ல சுத்த தங்கமண்டு இணைஞ்சு கொண்டிருக்கிறவங்களை கழுசடைகள் சிலதல் இருக்குதுகள் நம்பி தான் இந்த விகார கோயில் வழியில் ஆலயங்களில் தேவாலயங்களுக்கு இந்த பொம்பளைகளை அனுப்புகிற இரவிரவா சில தேவாலயங்கள் சில கோயில்களில் விகாரங்களில் பார்த்தால் பெண்கள் இரவிரவாக இருக்குங்கள். பேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் போக குத்தி போடாமல் குடையதான்னு சொல்லி நடுத்தருவில் நிற்குங்கள் கழுசடைகள். என்னென்னு சொன்னால் இந்த மதகுருமார் தொடர்பாக மதகுருமார்ன்றது ஒரு பெரிய ஒரு புனிதமான பேர் தான். ஆனால் இப்போ இருக்கிற அதிகமான மதகுருமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான வேலைகளை ஈடுபட்டு அயோக்கிய பயலாக மாறி இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இந்த பிரபலமான தேரன் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் குற்றம் உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் இவரோட சேர்ந்து 2 பேர் தொடர்புபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் தற்போது யார் நாட்டை திருத்தணுமோ யார் நாட்டை பாதுகாக்கணுமோ அவங்களே நாட்டை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயங்களில் அதாவது இந்த வழிபாட்டு தலங்களில் இடம்பெறுகிற சம்பவங்கள் பல சம்பவங்கள் இடம்பெறுகிறது. நாளுக்கு நாள் இப்பவும் வெளியில் வராமல பல சம்பவங்கள் இடம்பெறுகிறது. சில இந்த மத குருக்கள் என்று சொல்கிற காவாலி பயல்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிற குற்றங்களை அவங்க செய்கிற தவறுகளை மூடி மறைச்சு கொண்டு இருக்கிறதால சில இடங்களில் அந்த தவறுகள் பிடிபடுவதில்லை, வெளியில் வருவதில்லை. ஆனால் இப்படி இந்த பௌத்த பிக்குகள் சில இடங்கள் அண்மை காலமாக தென்னிலங்களில் இருந்து மாட்டு படிக்கணும். அவைய பத்திரிகை வழியில் இணையதளங்களை வரையினம். அவைய மற்ற வேற்று மதத்தவர்களும் சேர்ந்து சகோதர மதத்தவர்களும் சேர்ந்து கலவி ஊற்றினோம். ஆனால் இந்த மதங்களையும் கலசட பயல்கள் இருக்கணும், இன்னும் பிடிபடினம் இல்லை. அதுவும் இந்த மதகுருமார்களாக இருந்து கொண்டு இந்த சிறுவர்கள் சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க அடிச்சே திரத்தோணும். அப்படி குற்றமிழைத்தவர்கள் கூட தற்போதும் இந்த மதகுருன்னு சொல்லிக்கொண்டு இப்போவும் வெளியில் சுற்றுறாங்க. இவங்களெல்லாம் அடித்து திரத்தோணும். ஏன் நான் வெளியில் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பெண்களை இந்த உண்மையிலேயே பெண்களுக்கு வெளியில் பாதுகாப்பு இல்லை. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு பெண்களை இந்த ஆலயத்துக்கு பெண்கள் நான் எல்லாரையும் குறிப்பிடையில, எல்லா மத குருமாரையும் நான் குறிப்பிடையில. ஆனால் அதிகளவான மத குருமார்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த வழிபாட்டு தலங்களுக்கு பெண்களை உங்களுடைய பாதுகாப்பு பெற்றோர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் தனியாக அனுப்புகிறார்களுக்கு இப்படியான சம்பவங்களை நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளாங்க. இன்றைக்கு அவைக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த இந்த மத குருமான்னு சொல்லி இந்த கழுசட பயிர்கள் செய்கிற வேலை நிறைய கீழ்த்தரமான வேலை. இந்த மத குருமார்கள் தொடர்பாக இவர்கள் தொடர்பு வைத்திருக்கிற பெண்கள் தொடர்பில் அவர்களிடமே போய் விசாரித்த சம்பவங்கள் நாங்கள் நிறைய இருக்குது, வெளியில சொல்ல முடியாத சம்பவங்கள் இருக்குது. போதும் இந்த மத குருமார்களை நம்பி இரவு நேரங்கள் என்றாலும் சரி பகல் நேரங்கள் என்றாலும் சரி வழிபாடு தலங்களுக்கு இல்லாட்டா இவர்களை நம்பி வேற இடங்களுக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் இருக்கணும் என்றால் அது நான் உங்களை பிழை சொல்லல. நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையிலே தாங்கள் மதகுருமார்கள் சொல்லிக்கொண்டு இந்த கலசடைகள் போதைப்பொருளை கொண்டு வராங்க. ஒரு போதைப்பொருளை கொண்டு அதில் எத்தனை குடும்பம் பாதிப்படையும் என்று தெரியுமா? இந்த போதைப்பொருளை ஒரு மதகுருமார் சொல்றவங்க அதை கடத்தலாமா? அந்த செயற்பாடில் அந்த தொழிலில் ஈடுபடலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க நாட்டின நிலைமை எங்கே போகுதுன்னு சொல்லி. நாட்டின நிலைமை மிக மோசமாக போய்கொண்டு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். அதுவும் இந்த போதைப்பொருள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் தொடர்பு பெண்கள் 2009ஆம் ஆண்டிற்கு முன்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. 2009ஆம் ஆண்டிற்கு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. இந்த மத குருமார்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் பிள்ளைகள்னு கேட்டால் மதகுருமா வழிபாட்டு தளத்துக்கு போடணும், மதகுருமாவோட டூருக்கு போடணும் இப்படி சொல்கிற பெற்றோர் இந்த கலசடைகள் தொடர்பில் அவதானமாக இருக்கணும். மல்லாவிலேயும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த போதகர் என்று சொல்லுகிற ஒரு கலசடை பயல் கொண்டு போய் பெண்களை நம்பி பெண்களை கொண்டு சீரழிச்ச சம்பவம் இடம்பெற்றிருக்குது. பெற்றோர்கள் அவதானமாக இருங்கோ. இந்த மத குருமார்கள் தொடர்பில் இவங்கள் அதிகளவான கழுசட பயல்கள் கடவுள்கிட்ட போதனையை போதிக்கிறோம்னு சொல்லி காவாலித்தனமான வேலையில் ஈடுபடுறாங்க. மிக அவதானமாக இருங்கோ. இப்படியான சம்பவங்கள் வழிபாட்டு தலங்களை நடைபெற்றிருந்தால்
உடனடியாக வழியில் கொண்டு வரணும். சில ஊரில் சில அந்த வயசு போனாங்க இருக்காங்க, அந்த வெள்ளை வேட்டி காட்டிக்கொண்டு அவங்களாம் அந்த சொல்கிறது இந்த குற்றத்தை மறைக்க சொல்லி, ஏன்னா வெளியில் கொண்டு போனால் ஊர் மானம்னு சொல்லி. ஏன்னா ஆக்களை பார்த்தால் பச்சை அயோக்கிய பயலாக இருப்பாங்க. இவங்களால அந்த செய்திகள் வெளியில் வரல. இப்படி வெளியில் கொண்டு வந்தால் இவங்களாம் அடித்து திரத்தலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு 15 வயது சிறுமியை ஒரு பௌத்த பிக்கு வந்து துஷ்பிரயோகம் செய்கிறது, இல்லைன்னு சொன்னால் ஒரு மதகுரு வந்து துஷ்பிரயோகம் செய்கிறது. இப்போ இப்படி இவ்வாறான விஷயங்களை மறையக்கூடாது. எல்லா இடங்களையும் வழிபாட்டு தலங்கள பிரச்சனை நடக்கிறது தான். ஆனால் பெண்கள் தொடர்பில், இந்த மதகுருமார்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேணும். இது இப்படியான சம்பவங்களை பார்த்தும் நீங்கள் திருந்தோணும், அவதானமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த செய்தியை வெளியில் கொண்டு வரோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.